இன்துணைப்பது மத்தளர் மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை ஆயரு பாவை நப்பின்னை தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லி கேணி கண்டேனே. ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாத யுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதி சொல்லக்கூடிய இந்த உபன்யாச தொடரிலே நேற்றைய தினம் இந்த பார்சாரதியின் பெருமை என்று சொல்லும்படியாய் அவதாரிகையாய் சில விஷயங்களை அனுபவித்தோம். இன்னைய தினம் இந்த பார்சாரதி ஸ்துதிக்கு 2 மங்கள ஸ்லோகங்களை இயற்றி இருக்கிறார் காஞ்சி சுவாமின்னு பார்க்கிறோம். மங்கள ஸ்லோகம் இயத்துறதுன்றது ஒரு கிரமமாக எல்லா ஆச்சாரியர்களாலும் கடைப்பிடிக்க பெற்று வரக்கூடியதுதான். ஒரு கிருதி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அது விக்னமின்றி தலை கட்ட வேணும் அப்படின்னா மங்கள ஸ்லோகங்கள் இயற்றுவதுன்றது வழக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. தமிழ் கவிதைகளை கூட காப்பு செய்யுள்னு சொல்லக்கூடியதாய் ராமாயணத்துக்கு ஒரு படலத்திலையும் நாம் காப்பு செய்யுளை காண்கிறோம். இப்படிப்பட்ட மங்கள ஸ்லோகங்கள் இயற்றக்கூடிய காலத்திலே அதுக்கு 3 விதமான விதிகளை தெரிவிக்கிறார்கள். ஒன்று ஆசியா இருக்கணும், ஒன்று நமஸ்கிரியாவா இருக்கணும், இல்லைன்னா வஸ்து நிர்தேசம்னு சொல்லும்படியா இருக்க வேணும்னு தெரிவிக்கிறார்கள். ஒரு விக்னம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு ஆசையை வேண்டுவது, ஒரு கடவுளை வணங்குவது, யார் விஷயமாக இந்த ஸ்துதி பண்ணுகிறோம்ன்றத வஸ்துவை நிர்தேசம் பண்ணுகிறதுன்னு 3 விதமான இந்த மங்கள ஸ்லோகத்துல 3 விதமாக வகுப்பாக பிரித்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அந்த ரீதியிலே 2 விதமான மங்கள ஸ்லோகங்கள், 2 விதம்னு சொல்றதை விட 2 மங்கள ஸ்லோகங்கள் காஞ்சி சுவாமி இந்த பார்த்தசாரதி ஸ்துதிக்கு இயற்றி இருக்கிறார், அருளி செய்திருக்கிறார்னு பார்க்கிறோம். ஸ்ரீமத்கைரவிணீ தடகல்பத்ரும பார்த்தசாரதேஹே கருணாம் பிரேப்சன் காஞ்சிதாசஹ தம் இமம் ஸ்தோத்தும் பிரவர்த்ததே குதுகாத். பார்த்தசாரதி பெருமான் எப்படி விளங்குகிறான் அப்படின்னு கேட்டால், பெருமைமிக்க கைரவிணின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்கரிணியின் கரையிலே வரம் தரு மாமணிவண்ணனாக விளங்குகிறான். ஒரு கற்பக தருவாக இருக்கிறான் அந்த பார்த்தசாரதி பெருமாள்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலம். இப்படிப்பட்ட இந்த கைரவிணியனுடைய புஷ்கரனுடைய மகாத்மிய பிருந்தாரண்ய கஷேத்திரத்தினுடைய மகாத்மத்திலே நாரதருக்கும் ருத்தனுக்கும் ஒரு சம்வாத ரூபமாக காட்டப் பெறுவதாய் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த கைரவிணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ருத்ரன் தெரிவிக்கிறார், சாஹி கைரவிணி நாம கைரவோத்பலசோபிதாः சம்புல்ல பத்ம சஞ்சன்னா சரசி விமலோதகாः ஹம்சைश्च மானசாவசைः சர்வதா சங்கசோயுதா காரண்டவசாரசைश्च நித்யமத்தை சதாவிருதா மிதுனைश्च சக்கரவாகானாம் மதுராராவசம்யுதைः சேவிதா விககைர் அன்யைஹி அதிஹ்ருத்ய விராவிபிஹி ஷட்பதார வசஞ்சன்னா சங்கீர்ணா தீரஜைர் துருமைஹி. கைரவணி புஷ்கரணிய வர்ணனம் பண்றார். நாரத பகவான் ருத்ரனிடத்தை கேட்கிறார், இந்த கைரவிணி புஷ்கரணியை பத்தி, அந்த தீர்த்தத்தை பத்தி அறிந்து கொள்ள வேணும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய காலத்துல அவர் பதிலாக உரைக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம். கைரவிணி புஷ்கரணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஆம்பல் புஷ்பங்களாலையும் செங்கழுநீர் புஷ்பங்களாலையும் நிறைந்து அது சோபிதமாய் விளங்குகிறது. ரொம்ப அப்படியே அழகா இருக்காம். அது மட்டுமன்று விகசிதங்களான பத்மங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய மறைக்கப்பட்டதா இருக்கும். அதாவது மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்களாலே அந்த
புஷ்கரணியானது அப்படியே அந்த ஜலம் தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். தீர்த்தம் எப்படி இருக்கிறதுன்னா நிர்மலமான தீர்த்தத்தை உடைத்தா இருக்கிறது அந்த சரஸானது. அப்படிப்பட்ட அந்த சரஸுக்கு பிரசித்தமான பேர் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தை கைரவிணி என்று பிரசித்தம் அடைந்ததாய் பெருமை பெற்றதாய் விளங்குகிறது இந்த புஷ்கரணின்னு தெரிவிக்கிறார். மேலும் தெரிவிக்கிற இந்த புஷ்கரணி எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் மானச சரஸ்ன்னு சொல்லக்கூடிய மானசரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த சரஸிலே வாசம் பண்ணக்கூடியதா இருக்கிற அம்சங்கள் எல்லாம் இந்த கைரவிணியிலும் வாசம் செய்கின்றது. அது மட்டும் இல்ல, எப்போதும் மதிக்கக்கூடியதா இருக்கிறது காரண்டவ சாரச பட்சிகள்னு சொல்லக்கூடியது. அதாலே சூழப்பட்டதா இருக்கிறது கைரவிணி தடமானது. ரொம்ப மதுரமான சப்தங்களை சப்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சக்கரவாக பட்சிகள் தன்னுடைய மிதுனங்களோட தன்னுடைய ஜோடிகளோடு கூடிக்கொண்டும் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறது இந்த கைரவிணி தடக்கரையிலே. அது மட்டும் இல்ல, ரொம்ப மனோகரமான சப்தங்கள் இடத்திலே எழுந்து கொண்டிருக்கிறது. எதனால அப்படின்னா அநேக பக்ஷி விசேஷங்கள் அந்த கைரவிணி புஷ்கரணியை சுத்தி இருக்கிறது. அது ரொம்ப சேவித்தையாய் காண்பதற்கே இனிய காட்சியாய் விளங்குகிறது. வண்டுகளுடைய ரீங்காரங்கள் அதாலே வியாபிக்கப்பட்டதா இருக்குது அந்த அந்த இடமே. அப்போ அதனால எப்படி இருக்கணும், அந்த இடத்தை சுத்தி பார்த்தா சகல விரக்ஷங்கள் எல்லாம் அந்த விரக்ஷ விசேஷங்கள் எல்லாம் அந்த புஷ்கரணியை சுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட கைரவிணி புஷ்கரணி ரொம்ப காண்பதற்கே மனதை கொள்ளை கொள்ளக்கூடியதாய் ரொம்ப அருமையாக விளங்குகிறதுன்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, மேல தெரிவிக்கிறார் இந்த கைரவிணி புஷ்கரணின்னு ஒரு தீர்த்தம் அன்னு இதுல 5 தீர்த்தங்கள் உண்டுன்னு தெரிவிக்கிறார் ருத்ரன். தஸ்யாக பஞ்ச பிரசஸ்தானி தீர்த்தானி பரிதோ முனே தேஷாம் மத்தியே கைரவிணி சிதாசா சரசி சுபா. நாரத பகவானே, அந்த கைரவிணி புஷ்கரணியோட 4 பக்கங்களிலும் பார்த்தா 5 தீர்த்தங்கள் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த 5 தீர்த்தங்கள் மத்தியிலே பாவனம் பெற்றதாய் மிக்க பாவனத்தை உடைத்ததாய் தூய்மை பெற்றதாய் விளங்கக்கூடியது அந்த கைரவிணி இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது. சரி, அந்த கைரவினுடைய பெருமை என்னன்னு சொல்லக்கூடிய காலத்திலே யா திருஷ்டா பினுணாம் பாபம் நாஷயத் அமலோதகாஹ கிம் புனஸ்பர்ஷண ஸ்நானைஹி துர்லபம் புவி மானவைஹி. இந்த கைரவிணியை புஷ்கரனை எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ பார்த்த மாத்திரத்திலேயே அந்த மனுஷர்கள் பார்த்த மனுஷர்களுடைய பாபத்தை எல்லாம் நசிப்பிக்கக்கூடிய பெருமை பெற்றதாய் விளங்குகிறது கைரவிணி புஷ்கரணின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பார்த்த மாத்திரத்திலே பாபத்தை போக்குறதுன்னா அந்த கைரவிணியில ஒரு ஸ்பர்ஷம் ஏற்பட்டாலோ, அந்த ஜலத்துல ஸ்பர்ஷம் ஏற்பட்டாலோ இல்ல ஸ்நானம் பண்ணாலோ, அப்படிப்பட்ட அந்த அதிகாரிக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடாத புருஷார்த்தம் தான் என்ன, எதை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியதைத்தான் இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ இப்பேற்பட்ட கைரவிணி கரையிலே பார்த்தசாரதி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு பார்க்கிறோம். எல்லா பாபத்தையும் நசிக்கக்கூடியதா இருக்க, எல்லா புருஷார்த்தங்களையும் பெற்றுத்தரக்கூடியதா இருக்கிறது இந்த கைரவிணி புஷ்கரணி. ஒரு விஷயம் இந்த இடத்துல, நாளைய தினம் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய 9வது திருநாள் தீர்த்தவாரி உற்சவம். எம்பெருமான் கைரவிணியினுடைய கரையிலே எழுந்தருளி போகிறான். சக்கரஸ்நானம் அந்த இடத்துல சக்கரதாழ்வாருடைய தீர்த்தவாரி உண்டு அந்த இடத்துல. அதனால அன்பர்கள் யாரால முடியுமோ கண்டிப்பா அந்த சந்தர்ப்பத்திலே வந்தால் அந்த கைரவிணியினுடைய பாவனமான தீர்த்தனுடைய ஸ்பர்ஷம் நமக்கு ஏற்படும், எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. மேலே திருக்கார் ஸ்ரீமத் கைரவிணி தட கல்பத்ரும பார்த்த சாரதேஹே. அந்த கைரவினுடைய கரையிலே பார்சாரதி எம்பெருமான் எப்படி இருக்கான்னா ஒரு கல்ப துருமத்தை போலே, கல்பக விரக்ஷத்தை போலே இருக்கிறான், ஒரு விரக்ஷத்தை போலே இருக்கிறான் தெரிவிக்கிறான். வாசுதேவ தருச்சாயா நாஷிதி தாபதா. வாசுதேவனா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஒரு விரக்ஷமாக இருக்கிறான். வாசுதேவ தருச்சாயான்னு தெரிவிக்கிறான். அவனுடைய நிழலானது எப்படிப்பட்டதா இருக்கு, அதிக சீதம் இன்னி, ரொம்ப குளிர் இல்லை, அதிகமான வெப்பமும் இல்லாததாய். அது மட்டும் இல்ல, அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா நரகத்தின் கதவை மூடக்கூடியதா இருக்கிறது. அப்படி இருந்துதான்னா அந்த வாசுதேவ தருவாய் இருக்கக்கூடிய இந்த வாசுதேவனை யார்தான் சரணமாக அடைய மாட்டார்கள். எவ்வளவு ரம்யமான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தரக்கூடியதா இருக்கு அந்த வாசுதேவ தருச்சாயான்னு சொல்லக்கூடியதுன்னு பார்க்கிறோம். கற்பகத்தரு கல்பத்ருமான்னு தெரிவிக்கிறார். கற்பத்ருமான கற்பக விரக்ஷமாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். பற்பனாவன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் ஏற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். கற்பக விருட்சம்ன்றது
உலகத்துல எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாத்தையும் தரக்கூடியதா இருக்கிறது. பார்சாதி பெருமாளும் அப்படித்தான் இருக்கான். கற்பகத்திரு போலே வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் மணிவண்ணன் என்று சொல்லும்படியாய் நம்முடைய இஷ்ட பிராப்தியை எல்லாம் கஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவனாய் விளங்குகிறான் அந்த பார்த்தசாரதி. கல்ப விருட்சத்துக்கும் பார்சாரதி பெருமானுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உண்டு. கல்ப விருட்சம் வேண்டியதை எல்லாம் கொடுக்கும், ஒன்ன நீ கொடுன்னு கேட்டா கொடுக்காது. ஆனால் பார்த்தசாரதி பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கான் அப்படின்னு கேட்டோமே, ஆனால் நம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான், தன்னையும் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த பார்சாரதி பகவான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்ப காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார், அப்படிப்பட்ட கிருபாவானாய் இருக்கக்கூடிய இந்த பார்த்தசாரதியினுடைய கருணையை பெறம்ப விரும்புகிறான் இந்த காஞ்சிதாசன் தெரிவிக்கிறார். காஞ்சி சுவாமி தனக்கு ஒரு பெயரை இந்த இடத்துல எடுக்கிறார். காஞ்சிதாசனாக இருக்கக்கூடிய அடியேன் இந்த கிருபாவானாய் விளங்கக்கூடிய இந்த பார்த்தசாரதி எம்பெருமானுடைய கருணையை பெற விரும்புகின்றேன்னு தெரிவிக்கிறார். காஞ்சிதாசன்ற பேரு காஞ்சி சுவாமி தனக்கு வச்சுட்டாரான்னு அடியனுக்கு தெரியல. ஆனால் இதுல பார்க்கக்கூடிய காலத்துல காஞ்சிதாசன்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோமே, ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் இந்த அருளிச்செயல்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தில எந்த இடத்துல கட்சின்னு வருதோ அந்த இடத்துல தேவபெருமாளுக்கு மங்களாசாசனம்னு தெரிவிப்பர்கள் பூர்வர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல காஞ்சிதாசன் சொன்னாரே, ஆனால் கச்சிதாசன் வச்சுக்கலாம். அப்போ தேவபெருமாள் மங்களாசாசனம் தேவபெருமாளை நிர்தேசம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. தேவபெருமாள் திறத்திலே ஆறாத காதல் படைத்தவராய் இருக்கக்கூடியவர் காஞ்சி சுவாமி. அதனால அந்த தேவபெருமாளுக்கே அடிமை நான், அவனுடைய தாசன் நான் சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு கொள்ளலாம். இல்லைன்னா காஞ்சிபுரியிலே பல திவ்ய கஷேத்திரங்கள், எம்பெருமான் எழுந்துள்ளக்கூடிய பல திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கு. எல்லா திவ்ய கஷேத்திரங்களும் காஞ்சி சுவாமி கைங்கரியம் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த கஷேத்திரத்திலே எழுந்துள்ளக்கூடிய பகவான் அனைவருக்கும் தாசனாய் நான் விளங்குகிறேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கலாம். அப்படிப்பட்ட காஞ்சிதாசனால் அவன் என்ன இங்க இடத்துல அவருடைய அபிலாஷை என்ன என்று கேட்டால், கற்பகத்தருவாய் விளங்கக்கூடிய அந்த பார்த்தசாரதியினுடைய கருணையை பெற விரும்புகின்றான். ஏன் சுவாமி இப்ப கருணையை நீர் பெற விரும்புகிறீர் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுந்துள்ளலாமே. காஞ்சிதாசனாய் இருக்கக்கூடியவன் திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய இடத்துல கருணையை பெற விரும்பக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நேற்று தெரிவித்தேன். ஒரு மகாபுருஷர் காஞ்சி சுவாமியினுடைய பிரத்யட்சமாகி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி விஷயமாக ஒரு ஸ்துதி இயத்த வேணும்னு ஒரு நியமனத்தை பண்ணி போனார். அதன் காரணமாகத்தான் இந்த பார்த்தசாரதி ஸ்துதி என்ற கிரந்தமே தோன்னித்துன்னு பார்க்கிறோம். அப்போ அதுக்கு அனுகுணமாக இந்த இடத்துல என்ன பண்றார், காஞ்சிதாசனான காஞ்சி சுவாமியானவர் திருவல்லிக்கேணி நாதனாய் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி தீரத்திலே அவனை உன்னுடைய கருணையை நான் பெற விரும்புகிறேன், உன் கருணையை கொண்டே என் காரியங்களை மேலே நடத்த விரும்புகின்றேன், அப்படிப்பட்ட உன்னை ஸ்துதி செய்ய தொடங்குகின்றேன்னு ஆரம்பிக்கிறார் இந்த முதல் மங்கள ஸ்லோகத்தாலே. ரெண்டாவது மங்கள ஸ்லோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், கோதா விரத கிருதி வர்ணானுக்கிரமத்தோ ரச்சதே கிருதி சேயம் நலவர்ஷ தனுஷி கோதா தேவி கல்யாணசு திவசே பிராதஹ. கீழே நேற்றுக்கு அவதாரிகையில் சொல்லக்கூடிய சமயத்திலே சொன்னேன், காஞ்சி சுவாமிக்கு பிரத்யட்சமான ஒரு மகாத்மா என்ன தெரிவிச்சார் அப்படின்னா, திருப்பாவையினுடைய சங்கியிலே இந்த பார்த்தசாரதி ஸ்துதியினுடைய கிரந்தமானது அமைய வேணும்னு ஒரு நியமனம் இட்டார்னு பார்க்கிறோம். திருப்பாவினுடைய சங்கைனா திருப்பாவையில 30 பாசுரங்கள் இருக்கு. அதே போல இந்த ஸ்லோகத்திலேயும் 30 ஸ்லோகங்கள் இருக்க வேணும், ஸ்தோத்திரத்திலே 30 ஸ்லோகங்கள் இருக்க வேணும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை அவ்விடத்துல நிர்ணயம் செய்யப்பட்டது. காஞ்சி சுவாமி மற்றொரு நியமனத்தையும் தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்டார். அதையும் நேற்று தெரிவித்தேன். அது என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய காலத்துல ஒரு ஸ்லோகங்களும் அந்த திருப்பாவை பாசுரத்தினுடைய முதல் எழுத்தை அடைவாக கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு நீதியை கொண்டார்னு பார்க்கிறோம். அதே விஷயத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். கோதா விரத கிருதி வர்ண அனுக்கிரமதா. கோதா விரதம் அப்படின்னு சொன்னா என்ன, எம்பெருமானை அடைவதற்காக ஆண்டாளானவள் ஒரு விரதத்தை நோன்பை அனுட்டித்தால்னு நாம் எல்லாம் அறிந்த விஷயமாகத்தானே இருக்கிறது. அந்த கோதாவிரதத்தின் பலனாக ஏற்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தாலும் திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம் ஆயிற்று. அப்படிப்பட்ட அந்த கோதாவிரதம் விரதத்தின் வெளிப்பாடான திருப்பாவை, அந்த திருப்பாவையினுடைய வர்ண அனுக்கிரமத்தை ஒட்டியே இந்த பார்த்தசாரதி ஸ்துதி அமைந்திருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது.
நேத்தே சொன்னேன், மார்கழி திங்கள்னு சொல்லக்கூடிய காலத்திலே மார்க்கம் அனுச்சிதம்னு அந்த ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் தொடங்குகிறது. நேத்திக்கு உபன்யாசத்திலே தெரிவித்தேன். அப்போ இந்த கிருதியானது எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டால், கோதா விரதத்தின் வெளிப்பாடான திருப்பாவையினுடைய வர்ணக்கிரமத்தை அனுசரித்து இந்த கிருதியானது இயற்றப்பட்டிருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். ஒரு விஷயம், எப்போது இந்த கிருதி எழுதப்பட்டது இயற்றப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே நலவருஷ தனுஷி கோதாதேவி கல்யாணசு திவசே பிராத்தகான்னு தெரிவிக்கிறார். நலவருஷம்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷத்திலே கோதாதேவியினுடைய திருக்கல்யாண நன்னாள், அதாவது போகி திருக்கல்யாணம், மார்கழி மாசத்து கடைசியா போகி திருக்கல்யாணம் வரக்கூடிய அந்த நன்னாளிலே, அந்த சுதிவசம், அந்த நன்னாளிலே பின்மாலை பொழுதிலே இந்த பார்த்தசாரதி ஸ்துதியானது இயற்றப்பட்டது என்று சொல்லக்கூடியதாய் இந்த மங்கள ஸ்லோகங்கள் ரெண்டையும் இவ்விடத்திலே காஞ்சி சுவாமி முடிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மங்கள ஸ்லோகங்கள் பார்த்தசாரதியை ஸ்துதிப்பதற்கு ஒரு ஆரம்பமாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட இந்த பார்த்தசாரதி ஸ்துதியிலே நாமும் இழிந்து எல்லா பயன்களையும் பெறுவோமாக. ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதృமுனி பாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே. லோகாஸ் சமஸ்தாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.